வணக்கம். கமலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். புதுச்சேரியில் மீண்டும் உயருகிறது மின் கட்டணம். ஏப்ரல் மாதம் அமலுக்கு வர வாய்ப்புள்ளதாக தகவல். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. புதுவை காவல்துறையினருக்கு பதவி உயர்வு, மகிழ்ச்சி வெள்ளத்தில் காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் உயர்கிறது மின் கட்டணம். வீடுகளுக்கு யூனிட்டுக்கு 75 பைசா உயர்த்த திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அமலுக்கு வர வாய்ப்புள்ளதாக தகவல். புதுச்சேரி மின்துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப ஆண்டுதோறும் கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதன்படி 2023-2024 நிதியாண்டிற்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்ய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பிக்க கவர்னர் ஒப்புதல் தந்தார். இதையடுத்து மின் கட்டண உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்துள்ளது. அதன்படி வீட்டு உபயோகத்திற்கான மின் கட்டணம் யூனிட்டிற்கு 50 காசுகள் முதல் 75 காசுகள் வரை உயர்த்த அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. குறைந்த மின்னழுத்த தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணத்தை யூனிட்டிற்கு ₹6.35 இருந்து ₹7 உயர்த்த அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. அதேபோல் உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகளுக்கு கட்டணம் யூனிட்டிற்கு ₹5.45 இருந்து ₹6 அதி உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகளுக்கு யூனிட்டிற்கு ₹5.50 இருந்து ₹6 உயர்த்த அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பம் தொடர்பாக ஆய்வு செய்ய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் விரைவில் புதுச்சேரி வருகிறது. பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதற்கு பிறகு மின்கட்டணத்தை நிர்ணயம் செய்வார்கள். இந்த மின்கட்டண உயர்வு வரும் ஏப்ரல் 1 அமலுக்கு வரும். தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கும் மேலாக மின்கட்டணம் புதுச்சேரியில் உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போது தனியாருக்கு மின்துறையை தாரை வார்க்க நடவடிக்கை எடுத்து வரும் சூழலில் மின்கட்டணம் மீண்டும் உயர்த்தப்பட உள்ளது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். இதனையொட்டி புதுச்சேரி முழுவதும் உள்ள தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் களைகட்ட தொடங்கியுள்ளது. கிறிஸ்தவ மக்கள் 1 மாதமாக கடுமையாக விரதம் மேற்கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவை வரவேற்க தொடங்கி காத்திருந்த நிலையில் கிறிஸ்துமஸ் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராகினி ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவை தோளில் சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்த கடலூர் புதுச்சேரி உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்டு தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து குழந்தை இயேசுவின் வரலாறு மற்றும் நற்செய்திகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டு சென்றனர். அதேபோன்று புதுச்சேரி, வில்லியனூர், காலாப்பட்டு, அரியாங்குப்பம், திருக்கனூர், மண்ணாடிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரியில் காவல்துறையின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றியது புதுவை அரசு. புதிய முறையில் காவல்துறையினருக்கு பதவி உயர்வு வழங்கியதால் மகிழ்ச்சி வெள்ளத்தில் காவல்துறையினர். புதுச்சேரி காவல்துறையில் 4000க்கும் அதிகமான காவலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் காவலர், தலைமை காவலர், உதவி ஆய்வாளர்கள் ஆகியோர் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். இவர்களுக்கு பதவி உயர்வு என்பது குதிரை கொம்பாகவே இருந்து வந்துள்ளது. கடந்த காலத்தில் 15 ஆண்டு பணியாற்றும் காவலர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர் பதவியும், 25 ஆண்டுகள் பணி முடித்த தலைமை காவலருக்கு சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் பதவியும், 35 ஆண்டுகள் பணி செய்தவருக்கு சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் பதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. 10 ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர், 15 ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் பதவியும், 25 ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை ஆய்வாளர் பதவி உயர்வும் வழங்க போலீசார் கோரிக்கை விடுத்து வந்தனர். புதிய விதிமுறைகளுடன் பதவி உயர்வுக்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு உள்துறை, நிதித்துறை மற்றும் நீதித்துறையின் ஒப்புதலும் பெறப்பட்டுள்ளது. இந்த கோப்பு விரைவில் அமைச்சரவை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெற்றவுடன் அரசாணையாக வெளியாகும் என தெரிய வந்துள்ளது. போலீசாரின் நீண்ட நாள் கோரிக்கை தற்பொழுது நிறைவேறி உள்ளதால் புதுச்சேரி போலீசார் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர்.
ஜி கிரிக்கெட் கிளப் சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான இண்டோர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி பட்டானூர் பகுதியில் உள்ள மகிழ்வானம் இண்டோர் கிரிக்கெட் மைதானத்தில் ஜி கிரிக்கெட் கிளப் சார்பாக மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. சுமார் 32 அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் விளையாடினர். ஜி கிரிக்கெட் கிளப் நிறுவனர் சந்திரஜி தலைமையில் நடைபெற்ற போட்டியில் இறுதிப் போட்டியில் வென்ற வீரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பரிசு வழங்கி பாராட்டினார். மேலும் 2ஆம் பரிசு பெற்ற வீரர்களுக்கு தொழிலதிபர் தமிழ்மலர் செல்வன் பரிசு வழங்கினார். 3வது பரிசு தொழிலதிபர் கோபிநாத் வழங்கினார். 4ஆம் பரிசை தொழிலதிபர் விக்கி என்கின்ற ராஜகணபதி வழங்கினார். மேலும் இதில் புதுவையைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். தூய ஜென்மராகினி ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் பழமை வாய்ந்த தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒட்டி நள்ளிரவு சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் மற்றும் பாஜக மாநில நிர்வாகி சீனிவாச பெருமாள், இளைஞரணி மாநில நிர்வாகி ராக் பேட்ரிக் உட்பட பலர் கலந்து கொண்டு நடைபெற்ற திருப்பலியில் பிரார்த்தனை செய்தனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக சார்பில் தினசரி கேலண்டரினை மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் வீடு வீடாக சென்று வழங்கினார். கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆணைப்படி புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 16,000 குடும்பங்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான தினசரி காலண்டர் வழங்கும் பணியை பிள்ளைத்தோட்டம் ஆனந்த் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பூஜை செய்து மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அடையாளம் தெரியாத நபரிடம் கஞ்சாவை விலைக்கு வாங்கி வைத்திருந்த அமெரிக்கா நாட்டை சேர்ந்த நபரை ஆரோவில் போலீசார் கைது செய்தனர். வானூர் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் போலீசார் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் போலீசார் குயிலாப்பாளையம் முத்துமாரியம்மன் கோவில் சந்திப்பு அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த வெளிநாட்டு நபரை சோதனை செய்ததில் 10 கிராம் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. விசாரணையில் அவர் அமெரிக்கா நியூயார்க் நகரை சேர்ந்த போயர் மகன் மால்கம் ஆண்ட்ரோ போயர், வயது 33 என தெரியவந்துள்ளது. மேலும் இவர் கடந்த 4 ஆண்டுகளாக குயிலாப்பாளையம் முக்தி வளாகத்தில் தங்கியுள்ளார். புதுச்சேரி பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களிடமிருந்து பணம் கொடுத்து கஞ்சா வாங்கி வந்து பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் 10 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து கைது செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் கொசுக்களால் ஏற்படும் டெங்கு உட்பட பல்வேறு நோய்களை கட்டுப்படுத்தும் வகையில் சமூக சேவகர் ஆர்கே என்கின்ற ஏழுமலை தலைமையில் தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் ஆர்கே என்கிற ஏழுமலை தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்நிலையில் உழவர்கரை தொகுதி டைமண்ட் நகரில் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் சமூக சேவகர் ஆர்கே என்கிற ஏழுமலையிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் அவர்களது கோரிக்கையை ஏற்று டைமண்ட் நகர் முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணி துவக்கப்பட்டது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான முதல்கட்ட பணியை தொடங்கினார். இதில் ஏராளமான தொகுதி மக்கள் உதவியுடன் உழவர்கரை தொகுதி முழுவதும் கொசு மருந்துகளை அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் தெய்வீகன், ஏழுமலை, ஆனந்தராஜ், மணிகண்டன், சுரேஷ், ஐயப்பன், முருகன் உள்ளிட்ட உழவர்கரை தொகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் புத்தாண்டை முன்னிட்டு கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்தார். புதிய வருடம் 2024ஆம் ஆண்டை வரவேற்கும் வகையில் தொகுதி முழுவதும் கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமத்தில் துவக்கி வைத்தார். இதில் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், வரதராணி, துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கோபி, ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி மற்றும் கந்தசாமி, வெங்கடாச்சலபதி, சுப்பிரமணியன், பாலு, சபரி, கோவிந்தன், ஆனந்தகுமார், ரகு, சிவசங்கரன், முருகையன், நடராஜன், மனோ, கோபி, சூர்யா, ராஜேஷ், கணேஷ், முருகன், கதிர், ராமலிங்கம்,
சவுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் கோவில் குளத்தில் மீன்கள் செத்து மிதப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இக்கோவில் வளாகத்தில் மிகப்பெரிய தெப்பக்குளம் உள்ளது. இந்த குளத்தில் ஏகப்பட்ட மீன்கள் உள்ளன. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மீன்களுக்கு உணவாக பொரி, அவல் உள்ளிட்டவைகளை வழங்கி மீன்களை பார்த்து ரசிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த மீன்களை பார்ப்பதற்காகவே கோவிலுக்கு தினந்தோறும் ஒரு கூட்டம் வந்து செல்வது என்பதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கோவில் குளத்தில் ஏராளமான மீன்கள் திடீரென செத்து மிதந்ததால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். இது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தனர். ஆனால் தகவல் தெரிவித்தும் இறந்து மிதந்த மீன்களை கோவில் நிர்வாகம் வெளியேற்றாமல் இருந்ததால் கோவிலுக்குள் கடுமையான துர்நாற்றம் வீசியது. இதனைத் தொடர்ந்து மீன்கள் எதனால் இறந்தது என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும். மேலும் கோவில் தெப்பக்குளத்தில் இறந்துள்ள மீன்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அடிக்கடி குளத்தில் தண்ணீரை மாற்றும் நிலையில் மீன்கள் எதனால் இறந்தது என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாளர் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மணவெளி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி பொருளாளர் முருகன் என்ற பெருமாளின் பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் உள்ள கட்டபொம்மன் நகரில் வசிக்கின்ற 300 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை மாநில இளைஞரணி பொருளாளர் முருகன் என்ற பெருமாள் செய்திருந்தார். பிறந்தநாள் கொண்டாடிய முருகனுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் பாஜக தொண்டர்கள் அருள்ராஜ், முரளி, கார்த்தி, சேகர், வேங்கப்பன், ராமூர்த்தி, மணி, தமிழ்ச்செல்வன், உதயச்செல்வன், சந்தோஷ், மணிகண்டன் மற்றும் இளைஞர்கள் உடனிருந்தனர். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்த நாளை முன்னிட்டு திருநள்ளாற்றில் பாஜக மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் தலைமையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்பட்டது. நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவரின் பிறந்த நாளையொட்டி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா 2.0 திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் சுமார் 30 பேருக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டது. அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாளையொட்டி பாரத பிரதமரின் உஜ்வாலா யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட 30 பயனாளிகளுக்கு கேஸ் அடுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது முதற்கட்டம் தான் எனவும் மற்ற பயனாளிகளுக்கு அடுத்த கட்டமாக வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உஜ்வாலா திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து திருநள்ளாறு தொகுதியில் இதுவே முதன்முறையாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக வணிக பிரிவு சார்பில் சத்யராஜ் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்தியா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழா நல்லாட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வணிக பிரிவு தலைவர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் தலைமையில் அவருடைய ஏற்பாட்டில் முதலியார்பேட்டை அஞ்சல் அலுவலகம் அருகே நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் பாஜக தேசிய மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு பாஜக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி பாஜக சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா மற்றும் வாஜ்பாயின் நல்லாட்சி மற்றும் சாதனை விளக்க கூட்டம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் 99வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி வழிகாட்டுதலின்படி கொண்டாடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயற்குழு உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் தலைமையிலும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார், பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் ஆகியோர் முன்னிலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கட்சி தலைமை அலுவலகம் அருகில் முன்னாள் பாரத பிரதமரின் புகழையும் நல்லாட்சி சாதனைகளையும் விளக்கும் கூட்டம் நடைபெற்ற கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார், பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார்,
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினார். நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் வெற்றி செல்வம் வரவேற்பு உரையும் மாநில துணைத் தலைவர் பழனி நன்றி உரையும் நிகழ்த்தினர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு, பாஜக மாநில துணைத் தலைவர்கள் முருகன், ஜெயலட்சுமி, மாநில செயலாளர்கள் சரவணன், சாமராஜ், அமாவாசை, மாநில பொருளாளர் ராஜகணபதி மற்றும் மகளிர் அணி தலைவி ஜெயந்தி, இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் அன்னை மாதா ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி கேக் வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதுபோல் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி அரியாங்குப்பம் அன்னை மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கேக் மற்றும் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். மிஷன் மோடி ராஷ்டிரிய சங்கம் சார்பாக வாஜ்பாய் பிறந்தநாளை ஒட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் பாஜகவினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்டம் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக மிஷன் மோடி ராஷ்டிரிய சங்கம் சார்பாக ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனை அருகே AM சீனிவாசன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் லக்ஷ்மி, மாநில செயலாளர் முகமது, பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்திய ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கிறது. ஏனமில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் அரசு சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதில் கலந்து கொள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன், புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், பாராளுமன்ற உறுப்பினரும் பாஜக மாநில தலைவருமான செல்வகணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் பாஜக தொகுதி தலைவர் கனகலா ராஜு மற்றும் பாஜக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு இவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத பௌர்ணமி பால்குட ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம். ஆண்டுதோறும் மார்கழி மாத பௌர்ணமி நாளன்று பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மார்கழி மாத பௌர்ணமி பால்குட ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து எல்லையம்மன் ஆலயத்தை வந்தடைந்து எல்லையம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில்
ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றர்வு அன்னை ஆலயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் 1759ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும். ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் காரணமாக சேதமடைந்து 2ஆம் முறையாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 133 அடி உயர மணிக்கூண்டு கோபுரம் உள்ள ஆலயம் என்பது மற்றொரு சிறப்பு. இவ்வாலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இவ்வாறு பழமை வாய்ந்த தேவாலயம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலியுடன் இயேசு பிறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோல காரைக்கால் மாவட்டத்தின் முக்கிய தேவாலயங்களில் ஒன்றான கோட்டுச்சேரி தூய சகாய அன்னை பேராலயத்திலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியுடன் இயேசு கிறிஸ்து பிறக்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோட்டுச்சேரி பங்கு மக்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் MG ராமச்சந்திரனின் 36வது நினைவு தினம் காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனருமான டாக்டர் MG ராமச்சந்திரன் அவர்களின் 36வது நினைவு நாள் தமிழ்நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா மற்றும் மாநில மாவட்ட தொகுதி கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதில் காரைக்கால் கிளை அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் நாகை மண்டல பொருளாளர் நமச்சிவாயம், கிளை தலைவர் தேவாதிராஜன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு கோவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய ஆந்திர தொழிலதிபர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஸ்தலத்தில் கடந்த 20ஆம் தேதி புதன்கிழமை சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது. அப்போது சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெயர்ந்தார். அன்று சனிப்பெயர்ச்சிக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த தொழிலதிபரும் சோலிஸ் கண் மருத்துவமனை உரிமையாளருமான ராமு ஏற்பாட்டில் சுமார் 8 டன் மதிப்பிலான அரிசி உள்ளிட்ட மளிகை பொருட்களுடன் பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதலுடன் சுகாதாரமான முறையில் சமைத்த உணவை விநியோகித்தார். சனிப்பெயர்ச்சி முடிந்து முதல் சனிக்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் திருநள்ளாறில் சுவாமி தரிசனத்திற்காக அலைமோதியது. பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய ஏதுவாக சனிப்பெயர்ச்சியின் போது செய்தது போலவே தொழிலதிபர் ராமு ஏற்பாட்டில் ராஜசுவாமிநாத குருக்கள் மற்றும் சிவகுமார் ஆகியோர் மேற்பார்வையில் சுகாதாரமான முறையில் உணவு தயாரித்து ஏராளமான பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இந்த அன்னதானத்தில் வரிசையில் நின்றிருந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு உணவினை பெற்று சென்றனர். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 467ஆம் ஆண்டு கந்தூரி உர்ஸ் விழாவின் சந்தனக்கூடு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. நாகூர் ஆண்டவர் என போற்றப்படும் சையது சாகுல் ஹமீது பாதுஷாவின் நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் கந்தூரி உர்ஸ் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 467ஆம் ஆண்டு கந்தூரி உர்ஸ் விழா டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கந்தூரி உர்ஸ் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தாபுத் எனப்படும் சந்தனக்கூடு ஊர்வலம் இன்றிரவு நாகை யாகுசைன் பள்ளி தெருவில் வாசலில் இருந்து துவங்கியது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலத்தை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ், நாகை SP ஹர்ஷ் சிங், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நாகப்பட்டினத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்ற சந்தனக்கூட்டின் மீது வழி நெடுக்கிலும் நின்றிருந்த ஆயிரக்கணக்கான மும்மதத்தினரும் பூக்களை தூவி வழிபட்டனர். ஸ்தூபி இசை நடனத்திற்கு ஏற்றவாறு கோலாட்டம், தாரை தப்பட்டைகள், நையாண்டி மேளம், பேண்ட் வாத்தியங்கள் என கோலாகலமாக நடைபெற்ற சந்தனக்கூடு ஊர்வலத்தில் நடனமாடிய இளைஞர்கள் உற்சாகம் அடைந்தனர். சந்தனக்கூடு ஊர்வலம் அதிகாலை 4 மணிக்கு நாகூர் தர்கா வந்தடைந்த பின்னர் நாகூர் ஆண்டவர் சமாதியில் நடைபெறும் சந்தனம் பூசும் வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற இருப்பதை முன்னிட்டு நாகை மாவட்ட காவல்துறை சார்பாக 1500க்கும் மேற்பட்ட போலீசார்
விடிய விடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திருநள்ளாறு கோவிலில் சுவாமி தரிசனம். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வைகுண்ட ஏகாதசி, கிறிஸ்துமஸ், நாகூர் சந்தனக்கூடு ஆகிய 3 மத நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்வதற்காக வந்திருந்ததாகவும் 3 நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு ஊர் திரும்பும் வழியில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வேண்டுதல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் மக்கள் பல்வேறு அவதிக்குள்ளாகி உள்ளதாகவும் அவர்கள் மீண்டு வர வேண்டும் எனவும் சனீஸ்வர பகவானை வேண்டி உள்ளதாகவும் அதுபோல பேரிடர்களுக்காக மத்திய அரசிடம் முதலமைச்சர் கேட்டுள்ள நிதியை மத்திய அரசு மனமுவந்து கொடுக்க வேண்டும் எனவும் அவர் சனீஸ்வர பகவானிடம் பிரார்த்தனை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களை தொடர்ந்து தமிழக அரசு கண்காணித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் மற்றும் IAS அதிகாரிகள் முகாமிட்டு போர்க்கால அடிப்படையில் பாதிப்புகளை சீரமைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புனித தூய வியாக்குல தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு உலக நன்மையை வேண்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புனித தூய வியாக்குல அன்னை தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இரவு நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் உலக மக்கள் நன்மைக்காக நன்மை வேண்டியும் மற்றும் தென் தமிழக மக்கள் புயல் பாதிப்பிலிருந்து மீண்டு வரவும் வேண்டி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. மேலும் இயேசு கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி வாசிக்கப்பட்டு குடிலில் பிறந்த குழந்தை இயேசு பாதத்தில் பாதிரியார்கள் முத்தமிட்டு வணங்கினர். மேலும் ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ச்சி அடைந்தனர். இதில் திண்டிவனம் நகரத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். டாஸ்மாக் பார் எடுப்பது தொடர்பாக பிரச்சனையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த திமுக கவுன்சிலரை புகாரை வாங்க மறுத்த போலீசார் திமுக கவுன்சிலரை திருப்பி அனுப்பியதால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட மொத்தம் 33 கவுன்சிலர்கள் உள்ளனர். இதில் தமிழக சிறுபான்மைத்துறை அமைச்சருக்கு எதிராக 13 கவுன்சிலர்கள் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் கடந்த மாதம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வாக்காளர்கள் முகவர்கள் அமைப்பதற்காக வருகை தந்த போது இந்த 13 கவுன்சிலர்களும் தமிழக சிறுபான்மைத்துறை அமைச்சர் மீது புகார் அளித்தனர். இது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் திண்டிவனம் மயிலம் ரோடு பகுதியில் மதுக்கடை அமைந்துள்ளது. இந்த மதுக்கடையை தமிழக சிறுபான்மைத்துறை அமைச்சருக்கு எதிரான அணியில் உள்ள திமுக கவுன்சிலர் பார்த்திபன் என்பவர் நடத்தி வந்தார். இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நபருக்கு கொடுத்துள்ளார். மேலும் டாஸ்மாக் பார் எடுப்பது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர் இது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனை குறித்து புகார் அளிக்க ஆளும் கட்சி திமுக கவுன்சிலர்கள் ஒரு சிலர் திண்டிவனம் நகர காவல் நிலையத்திற்கு சென்ற பொழுது அந்த புகாரை பெற்றுக்கொண்ட உதவி ஆய்வாளர் அது குறித்து சம்பந்தப்பட்ட பார் அமைய உள்ள இடத்தின் உரிமையாளரிடம் தொலைபேசியில் பேசி விசாரணை மேற்கொண்டார். இதுகுறித்த விசாரணையில் பதிலளிக்க மாலை வருவதாக உதவி ஆய்வாளரிடம் தெரிவித்த நிலையில் புகாரை கொடுத்த திமுக பிரமுகர்கள் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வரும்பொழுது அவர்களை அழைத்த உதவி ஆய்வாளர் தாங்கள் அளித்த புகாரை உங்களிடம் திருப்பி அளிக்குமாறு ஆய்வாளர் கூறியதால் நீங்கள் இந்த புகாரை நீதிமன்றத்தில் நாடி இந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ளுமாறு அவர் கூறி புகாரை திருப்பி கொடுத்து விட்டார். இதனால் வேறு வழியின்றி திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாண்டியனை நேரில் சந்தித்து புகார் அளித்தனர். காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்தால் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதோ இல்லையோ வாங்கிய புகாரை திருப்பிக் கொடுத்த சம்பவம் எந்த காவல் நிலையத்திலும் தமிழகத்தில் நடைபெறவில்லை. ஆனால் ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் கொடுத்த புகாரையே நகர காவல் நிலையம் திருப்பிக் கொடுத்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதனால் இப்பகுதியில் உள்ள 13 கவுன்சிலர்கள் பிரதான மாற்றுக் கட்சிக்கு செல்ல போவதாக முடிவெடுத்துள்ளனர். இதனால் திமுக கட்சியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. விருதாச்சலத்தில் மறுமலர்ச்சி திமுக செயல் வீரர்கள் கூட்டம் சண்முக மகாலட்சுமி தனியார் திருமண மஹாலில் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட மறுமலர்ச்சி திமுக செயல் வீரர்கள் கூட்டம் விருத்தாச்சலம் சண்முகம் மகாலட்சுமி தனியார் திருமண மஹாலில் மாவட்ட அவைத்தலைவர் ரெங்கநாதன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கழக பொருளாளர் பொறியாளர் செந்தில் அதிபன் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்.
மேலும் மாவட்ட செயலாளர் பிச்சை, மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் தடயம்பாபு, மாவட்ட பொருளாளர் செல்வ செந்தில்குமார், நகர செயலாளர் ஐயாவு உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசித்தனர். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிக்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது எனவும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 36வது நினைவு நாள் பெரியகுளம் நகர் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் காவிய தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 36வது நினைவு நாளினை முன்னிட்டு தமிழக முன்னாள் முதலமைச்சர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஆணைக்கிணங்க மாவட்ட செயலாளர் SPM சையது கான் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ப ரவீந்திரநாத் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி தேனி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்களது அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு கழக தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் மாவட்ட விவசாய அணி செயலாளர் கண்ணன், பெரியகுளம் நகர் கழக செயலாளர் அப்துல் சமது, நகர் கழக துணை செயலாளர் பெரியகுளம் நகராட்சி 242வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஓ சண்முக சுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் மஞ்சுளா முருகன், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைமை கழக நிர்வாகி ராஜகோபால், மாநில விவசாய அணி துணை செயலாளர் ரங்கராஜ், மாவட்ட விவசாய அணி செயலாளர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் முன்னிலையில் நகர கழக நிர்வாகிகள், நகர சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் செயலாளர், நகர கழக வார்டு செயலாளர்கள், மகளிர் அணியினர், தகவல் தொழில்நுட்ப பிரிவினர், கழக தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள தி லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள தி லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி தாளாளர் ஹென்றி அருளானந்தம் மற்றும் தமயந்தி அவர்கள் முன்னிலை வகித்தனர். பள்ளியின் செயலாளர் மேத்யூ ஜோயல் அவர்கள் சிறப்புரையாற்றினர். முதல்வர் உமா மகேஸ்வரி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக பாஸ்டர் வின்சென்ட் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ் பற்றி உரையாற்றினார். விழாவில் குழந்தைகள் பங்கு கொண்ட கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அனைத்து குழந்தைகளுக்கும் கேக் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியைகள் பூமா, கவிதா, ராகினி, பாண்டிச்செல்வி, ஷாமினி, ஸ்டாலின் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டிப்பட்டி அருகே கிராமப்புற அரசு பள்ளி முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் சண்முக சுந்தரபுரம் அரசு தொடக்கப்பள்ளி முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 1988ஆம் ஆண்டில் கல்வி கற்ற முன்னாள் மாணவர்கள் தற்போது நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வசித்து வருகின்றனர். இவர்கள் 35 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களது குடும்பத்தினருடன் வைகை அணையில் சந்தித்துக் கொண்டனர். இதற்காக கடந்த 3 ஆண்டுகளாக வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்து அதன் மூலம் முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொருவரையும் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பள்ளி குழந்தைகளாக சந்தித்து கல்வி பயின்ற மாணவர்கள் தற்போது தங்களது பேரன், பேத்திகள் உள்ளிட்ட குடும்பத்தினருடன் சந்தித்துக் கொண்டது அவர்களுக்கு மகிழ்ச்சியான வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இது குறித்து முன்னாள் மாணவர்கள் கூறுகையில், நூற்றாண்டு பழமை வாய்ந்த இப்பள்ளியில் 1987, 1988ஆம் ஆண்டு பின்தங்கிய ஆண்டிப்பட்டி அருகே சண்முக சுந்தரபுரம் அரசு தொடக்க பள்ளியில் கல்வி பயின்ற மாணவர்கள் தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வருகின்றனர். முன்னாள் மாணவர்கள் நாங்கள் சந்தித்து கொண்டது நினைத்து பார்க்க முடியாத மகிழ்ச்சியான தினமாக அமைந்தது. இந்த சந்திப்பு நிகழ்ச்சி எங்களது பல நாள் கனவு தற்போது நனவாகி உள்ளது. இந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் முடிவில் முன்னாள் மாணவர்களாகிய நாங்கள் படித்த அரசு தொடக்க பள்ளிக்கும் அதன் மாணவர்களின் கல்விக்கும் வளர்ச்சி பணிகள் செய்ய வேண்டும் என முடிவு செய்துள்ளோம் என்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் உயருகிறது மின் கட்டணம். ஏப்ரல் மாதம் அமலுக்கு வர வாய்ப்புள்ளதாக தகவல். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. புதுவை காவல்துறையினருக்கு பதவி உயர்வு, மகிழ்ச்சி வெள்ளத்தில் காவல்துறையினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.